ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கன்சால்டேஷன் ஃபேஸ்னால் என்னதுன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறுன்னு தெரியும். ஆனால் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்னால் என்னென்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, பேங்க்கு, எல்ஐசி இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர் என்ன செய்யணும்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர் கையில் கோடி கோடியாக பணம் இருக்கும். அவங்க எல்லாருமே அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா லாபம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது என்ன செய்வோம்னா, நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் இருப்போம்ல, நமக்கும் தெரியும் இந்த ஸ்டாக் நல்ல வேல்யூவான ஸ்டாக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எஸ்பிஐ பேங்க்கு. எஸ்பிஐ பேங்க் வந்து நல்லா வளரும்னு நமக்கும் தெரியும். அப்போ நம்மளும் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால் நம்மளும் வாங்கி ஹோல்டு பண்ணுவோம். ஹோல்டு பண்ணால் அவங்க வாங்க முடியாது. நம்ம விற்றா தான் அவங்க வாங்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து தேவைப்படுறது மிஞ்சி போனால் 1000 ஸ்டாக்கு 2000 ஸ்டாக் தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும்? அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்காக வந்து ஸ்டாக் தேவைப்படும். அப்போனா தான் அவங்க கோடிக்கணக்காக லாபம் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மீட்டிங்கில் வந்து பேசுவாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய டீலிங்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதை நம்ம இந்த சார்ட்டில் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2009 இங்கே பாருங்கள், 2009 மே 1 2009 இந்த கன்சல்டேஷன் ஸ்டார்ட் ஆகி எப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஜூன் 2021 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்படின்னா கன்சல்டேஷன்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், கீழே இப்போ மேலே டிமாண்ட் இருக்குன்னா என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, கீழே 156 ரூபாய்க்கு வாங்குவாங்க. எப்பயுமே 156 ரூபாய்க்கு வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. நம்மளும் அந்த 156 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்படியே மேலே ஏறும். மேலே ஏறி எங்கே போகும்னா 300 சம்திங், அதாவது 340க்கு போகும். சரிங்களா? 340க்கு போகும். 340க்கு போனோடனே நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம வாங்கினா 156 ரூபாலேருந்து 340 ரூபா வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, வாங்கணும். அவங்களுக்கு நிறையா ஸ்டாக் தேவைப்படும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் கீழே இறக்குவாங்க. அப்போது நம்ம என்ன செய்வோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு 50,000 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கீழே இறக்குவாங்க. கீழே இறக்க என்ன செய்யும், நமக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். எப்போ எங்கே வரைக்கும் கீழே இறக்குவாங்கன்னா, மறுபடியும் 156 ரூபாய்க்கு மறுபடியும் இறக்கிடுவாங்க. 156 ரூபாய்க்கு மறுபடியும் இறக்குனா நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் என்ன செய்வாங்க, விற்றுருவோம். அப்போது வாங்குவாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் 340 ரூபாய்க்கு தான் மறுபடியும் போவாங்க. மறுபடியும் என்ன செய்வோம், அப்படியே 340 ரூபாய்க்கு வரைக்கும் போவோம். விற்காதவெல்லாம் இருப்பான்ல மறுபடியும் 50,000 ரூபா அவனுக்கு லாபம் கிடைக்கும். ஏற்கனவே அவன் 50,000 ரூபா மிஸ் பண்ணியிருப்பான். மறுபடியும் 50,000 ரூபா அவனுக்கு கிடச்சிருக்கும். மறுபடியும் கீழே இறக்குவாங்க. மறுபடியும் எங்கே வருவாங்கன்னா 156 ரூபா வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் 340 ரூபா. அவங்கக்கிட்ட ஸ்டாக்கு நம்ம விற்க அவங்க வாங்கி அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் நம்ம வாங்கினதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னா போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கோ, அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவாங்க? 156 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்குவாங்க. நம்மக்கிட்ட வந்து 356 ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. மேலே போனவுடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்க லைட்டாக விற்கிற மாதிரி ஏமாற்றுவாங்க. அப்படியே டிமாண்டை குறைச்சி விடுவாங்க. அப்போது என்ன செய்வோம்னா, நம்மளும் சேர்ந்து விற்றுக்கிட்டே இருப்போம். அப்போது விற்க அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களோட 156 ரூபா இந்த ரேஞ்சில் தான் அவங்க நிறைய வாங்கி வைப்பாங்க. 300 ரூபாலேருந்து 140 ரூபாலேருந்து 156 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக்கு? எத்தனை வருஷம்? நீங்கள் 9 வருஷம் நம்மளால் ஒரு அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமா? 156 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 1000 ஸ்டாக் வாங்கிட்டு 9 வருஷம் ஹோல்டு பண்ண வைக்கணுமா? அதுதான் ஹை டிமாண்ட் ஸ்டாக்கு. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா 1016 ரூபா. இப்போ அவன் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு 156 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வந்துருச்சு? 900 ரூபா லாபம் வந்திருக்கு ஒரு ஸ்டாக்குக்கு. அது போக அவன் போட்ட அமௌண்ட்டும் இருக்கும். ஒரு ஸ்டாக்குக்கு 900 ரூபா, அதாவது 9 மடங்கு லாபம் கிடச்சிருக்கு. புரியுது அவங்களுக்கு? அதாவது இவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கிது அவங்களுக்கு. அதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்க, 2009 2021 வரைக்கும் அதை கன்சல்டேஷன் ஃபேஸ்லேயே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, டிமாண்டை அவங்க வந்து எல்லா ஸ்டாக்கும் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடுவாங்க. தேங்க்யூ. இதுதான் கன்சல்டேஷன் ஃபேஸு. இது எங்கே உருவாகும்னா, ஒரு ஸ்டாக்குக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தாலோ சப்ளை அதிகமாக இருந்தாலும் இது உருவாகும். அதாவது இப்போ நிறையா ஸ்டாக்ஸ் வந்து அப்போ டிமாண்டே கம்மியாயிடுச்சு அந்த ஸ்டாக்குக்கு அப்படி சொன்னால் அங்கேயே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் அங்கே விற்றுக்கிட்டே இருப்பான். நமக்கு தெரியாமல் அங்கே
நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அந்த ஸ்டாக்கில் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விற்றுக்கிட்டே இருப்பான். விற்றுட்டு அப்படியே சடனாக கீழே இறங்கிடுவான். ஸோ இந்த கன்சால்டேஷன் ஃபேஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும். அந்த இதில் மட்டும் நம்ம கரெக்டாக